நம்ம எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், நான் அப்படியே விட்டாச்சு. அண்ட் வந்து டிசம்பர் செடி வந்து ரொம்ப காஞ்சி இருந்தது. ஸோ இது வருமானே எனக்கு ஒரு டவுட்டாக இருந்தது. இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக காஞ்சிருந்தது. நான் கொஞ்சம் நாள் போயிருந்தேன்னா நான் வந்து இதை எப்படி போட்டுடலாம் தான் நினச்சேன். பட் என்னென்னா வந்து இதில் நிறைய துளிர் வருது. ஸோ இப்போ வந்து துளிர் வர டைம். சில செடிகள்லாம் வந்து காஞ்ச மாதிரி தான் இருக்கும். பட் அதுக்கான ஒரு டைம் பீரியட் வரும்போது தானாகவே துளுத்து வருது. இந்த கருவேப்பிலையும் வந்து நிறைய கணுக்கள் நிறைய இருக்குது. அண்ட் வந்து பப்பாளி செடியுமே ரொம்ப டல்லாக இருந்தது. வருமானம் எனக்கு டவுட்டாக தான் இருந்தது. பட் அதுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி குட்டி குட்டி பூக்கள் செடியெல்லாம் வச்சதுக்கப்புறமா இவங்க என்னென்னா நல்லா வந்து ஹெல்த்தியாக வளர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஓகே, அதுவும் ஒரு விதத்தில் நல்லது தான். அண்டு இது பார்த்திங்கன்னா முல்லைக்கொடி. இந்த முல்லைக்கொடியை ரொம்ப நாளாக மெயின்டைன் பண்ண முடியாமல் அப்படியே வச்சுருந்தேன். இது ஒரு 4 years பிளான்ட். இது